watching Ammavum Naanum with Amma Raghunathan and Rakesh Raghunathan. Hi. ஒரு hi. என்ன பண்ண போற இன்னைக்கு? தவளை வடை. Not அடை. வடை. இது வந்து இதுவும் நம்மாத்துக்கு இங்க வந்து எங்க மாமியார் ஒரு பாட்டி ரக பாட்டி. உனக்கு சமையல் சொல்லி கொடுத்தது மொத்தமே எங்க பாட்டி. Correct. I admit absolutely wholeheartedly I admit. ஐயோ ஒத்துட்டேன். என்னடா அது இத்தனை வருஷம் உனக்கு தெரியாதா? அதனால எப்படி ஒத்துட்டேன்னு கேக்குறேன். We both used to be such good friends actually. See, அப்பப்போ they will be tip for something like that. But அதெல்லாம் you know just like how you fight with your mom அது மாதிரி தான் அது. Ingredients. அதனால வந்து இதுக்கு வந்து actually இது வந்து பாரு ஈக்குவல் இந்த அழாக்கல்ல தலைவெட்டி கடலைப்பருப்பு துவரம்பருப்பு பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டி. அது என்ன அளவு வாட் எவர் மெஷர் யூ டேக் அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்ல ஒரு அதோட ஒரு பிடி அரிசியும் போட்டுருக்கு. ஒரு கைப்பிடி அரிசி அதை ஒரு நல்ல ஒரு 1.5 மணி நேரம் ஊற விட்டுட்டு வடியை போட்டுடணும். வடியை போட்டுக்கணும். இதெல்லாம் சேர்த்து வடியை போட்டுருக்கேங்க. சோ இது for people who are watching it abroad ஆழாக்கு இல்ல அப்படின்னா என்ன தண்ணி மெஷரிங் கப்ஸ்ல வந்து அந்த செகண்ட் கப் ஹாஃப் கப்னு போட்டுருக்கோம் இல்லையா 125 ml போட்டு அந்த கப்ல ஈக்குவல் குவாண்டிட்டி துவரம்பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு அண்ட் உளுத்தம்பருப்பு அண்ட் அதெல்லாம் சேர்த்து ஊற வைக்கும்போது ஒரு புடி அரிசி அவ்வளவுதான் சேர்த்து about 1.5 hours ஊற வச்சுட்டு இத அரைக்க வடியை போட்டுறணும். வடியை போட்டுறணும் ஒரு 15-20 minutes. You just let the water drain. In a what do you call it? வடிகட்டி நம்ம சொல்லுவோம். அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அதோட வந்து அப்புறம் நம்ம மிக்ஸில இது பாரு இந்த மிளகாய் வத்தல் இது வந்து நான் இந்த மிளகாய் வந்து நம்ம ஊர் குண்டூர் மிளகாய். இது ராகேஷ்க்கு he likes it so much. இந்த பேடிகை மிளகாய் குண்டூர் கூட நம்ம ஊர் கிடையாது. இல்ல நம்ம யூஸ் பண்றதுனால அது அப்புறம் உப்பு நல்ல பெருங்காயம் நல்ல நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் மெயினா பெருங்காயம். ஸோ இதை போட்டு நல்லா கொஞ்சம் பொறன்னு அரைச்சுடுறது. ஸோ தட் கையில தட்டி அப்படி போடுற மாதிரி பதத்துக்கு. முக்கியமா தேங்காய் வந்து அப்புறம் கலக்கணும். தேங்காய் வந்து இட்ஸ் அபவுட் ஒரு குட்டி தேங்காய் இருந்தாக்கா ஒரு குட்டி தேங்காய் மூடி ரெண்டுமே எடுத்துக்கலாம். பெருசா இருந்ததுனாக்கா நல்லா ஒரு 1.5 மூடி எடுத்துக்கலாம். அது நான் சொல்றதா அது அந்த அளவெல்லாம் நீங்க ராகேஷ் ஒரு கப்புக்கு whatever you take அதுக்கு 1.5 கப் அளவுக்கு வந்து துருவின தேங்காய். சோ இப்போ நான் இத அரைச்சு வந்துட்டுமா? அரைச்சு நல்லா பொறன்னு அரைச்சு வந்துறேன். இங்கிலீஷ் இல் மானிட்டர் நெக்ஸ்ட். ஓகே சோ இது நல்லா பொறன்னு நீ சொன்ன மாதிரியே அரைச்சிருக்கேன். நீங்க if you look at it up close கையே போடு. கையில இதெல்லாம் சிலதெல்லாம் கையால் தான் ராகேஷ் பண்ணணும். சரிம்மா கை போடு. ஓகே சரி. சோ இதுல நான் பிரஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கூட அந்த பருப்போட ஒரு கொரகொரப்பு தெரியுது. அண்ட் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து அந்த மெஷர்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது அந்த ஒரு கப்புன்றது அதுல மேபி ஒரு 1/4 to half உள்ள இருக்கிற அளவுக்கு தான் தண்ணி அவ்வளவுதான் யூஸ் பண்ணி அரைச்சிருக்கு. ரொம்ப கெட்டியதா இருக்கு. if you look at the consistency. இப்போ என்னமா பண்ணணும் அடுத்து? இப்போ வந்து இப்போ கொத்தமல்லி வச்சிருக்கேன். இந்த கொத்தமல்லி நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஓகே அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இல்லாம பின்ன டீஹைட்ரேட்டட் அப்படி இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு இருக்கும். இதுனா ஃப்ரெஷ்ஷா இதுக்குன்னு வாங்கிட்டு வந்து அதுதான் ஃப்ரெஷ். அதே மாதிரி கருவேப்பிலை இது வந்து கொத்தமல்லி சாப் பண்ண மாதிரி கருவேப்பிலை முழுசா தான் போடுறேன். கருவேப்பிலை முழுசா தான் சிலதுக்குலாம் தான் பிச்சி போடணும். அது கூட கருவேப்பிலைய you should not cut it. அது கத்தியால கட் பண்ணா அந்த டேஸ்ட் மேபி கொஞ்சம் கையில பிச்சி போடணும். இது மாதிரி இது நல்லா போடுறேன். சரி ஓகே. போட்டுட்டு ஃபைனலா you add தேங்காய் 1.5 கப் தேங்காய். ஓகே இங்க பாஸ் மறந்து போயிடுறதுமா. நம்ம கடகடன் பண்றது தான் நல்லா வருதே தவிர இந்த சிங்கிநாதெல்லாம் மறந்து போயிடுறது. வாட் இஸ் சிங்கிநாதம்? புதுசு வார்த்தைலாம் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான். அது அப்பப்ப திடீர்னு வரும் உங்களுக்கு. அதான் சிங்கிநாதம். சரி இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்றேன். உப்பு சரியா தான் பாரு. உப்பு சரியா தான் பாரு. காரம் பாரு. ஏன்னா I don't want to upset அப்பா. cinematographer பாவம் he has been shooting all our shows. It's an immense thanks to him actually. அம்மா முடியல. சரி கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. I think சரியா போயிடும் நினைக்கிறேன். பொரிச்சு இதெல்லாம் ஆட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ஒரு சின்ன கப்ல எது வச்சிருக்கேன். அந்த பருப்பு ஊர்ன தண்ணியே தான் ஒரு பேஸ்ட். இப்போ வந்து நல்லா அப்படி எடுத்து உருட்டையா தட்டணும்.
இப்போ நான் என்ன கேக்குறேன், இதே இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியா பண்ணி தோசை மாதிரி வாக்கலாமோ, அடை மாதிரி தட்டுறது? பண்ணலாம், எல்லாம் பருப்பு தானே ராகேஷ். ஆஹா, அங்க பாருங்க, நான் இது கிட்டக்க வரல, ஏன்னா நான் மேல ஏறி கிரிலாம் பண்ணலாம். பண்ணாத, நீ இது மாதிரி உட்கார்ந்துக்கிறதே எல்லாரும் ஆக்சுவலி everybody is like, yeah, but what to do, there is no place, I can't stand next to her. ஆமா, அது இந்த சைடுனாக்கா நமக்கு அந்த வாட்டா இல்ல எடுக்கிறதுக்கு. சரி, இப்போ இது வந்து ஓகே, this is a traditional recipe. இதுல வேணும்னா இதான ஒரு கேரட்டோ இல்ல கீரை அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணலாம். போட்டுக்கலாம், அதெல்லாம் நம்ம வே ஆஃப் இப்போ பிரசன்ட். இது நீ you can even the same thing. எனக்கு தெரிஞ்சு நீ ஸ்ப்ரவுட்ஸ் வெச்சு கூட பண்ணலாம். அது even millets வெச்சு you can ரைஸ்க்கு பதில் millet சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ரைஸ் இல்ல, even பருப்புக்கு பதிலாவே. நம்ம பருப்போட அந்த கொரபருப்பு வரணும்ல, ரைஸ்க்கு பதில். ஆமா, மில்லட்ஸ்ல தான் நமக்கு அந்த இதெல்லாமே கொஞ்சம் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அரைச்சிக்கிறது கொஞ்சம் ரொம்ப அரைக்க வேண்டாம். டக்கு டக்கு டக்கு. ஆனா மில்லட் சாப்பிட்டா கொம்பு முளைக்கும், அதெல்லாம் கஷ்டம் சொல்லுவேன். நீ சில சமயம் கொள்ளு பொடி குடிப்பியா? அப்பவே நான் சொன்னேன் எவ்வளவு நல்லது கொள்ளு பொடி. ஏன் சாப்பிடாம இல்ல, பட் மனசுக்குள்ள கொஞ்சம் இது கொம்பு முளைச்சிருமோன்னு பயமா இருக்கு எனக்கு. ஆஹா, நல்லா பொண்ணு நேரமா புரிஞ்சிருக்கு. எப்படி இருக்கு பாரு, பிரமாதமா இருக்கு. இப்போ இது மாதிரி தட்டலாம், அதர்வைஸ் ஃபிளாட்டா சப்பையா கூட தட்டலாம். தட்ட மாதிரி சொல்றேன், அந்த மாதிரியே தட்டலாம். இப்போ அடுத்த ஒரு ப்ராபபிலி ஐ ஷோ அதையும் ஒன்னு காமிச்சிடுவோம். இது ஏன் மில்லட்லாம் சொல்லினாக்கா, இப்போ பிரசன்ட் ஜெனரேஷன் தே லைக் குழந்தை எல்லாம் சாப்பிடணுமேனு ப்ராபபிலி வட. இப்போ ராகேஷ் மாதவ் கூட இதை பார்த்துட்டு பர்த்டேன்னு கேட்குறாங்க. அதனால அந்த மாதிரி கொடுக்கலாம். அதர்வைஸ் ட்ரெடிஷனல் இது பண்ண தவளை வடைனாக்கா இதுதான். இன்னும் கொஞ்சம் எடுத்து நல்லா பெருசா இன்னும் பெருசு பண்ணாங்கம்மா. மாவு தான் இவ்வளவு இருக்கே, மாவு இருக்கிறதுக்கு இல்லைங்கிறதுக்கு சொல்லல. இட்ஸ் நைஸ். நல்ல பெருசா எடுத்துக்கோ, அதுதான் சொன்னேன். பெருசா எடுத்தா வேகணும் இல்ல, நல்ல வேகம். வந்து எண்ணெய் இருக்கு, இது இருக்கு, பத்தியா? நீ சொல்றதே நீ பண்ணதே பண்ணிட்டு இருக்க. நான் ஒன்னு சொல்ற மாதிரி நீ என்ன சொல்ற? கரெக்ட், அதேதான். ஆஹா, பாத்து ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்து பார்த்து சொல்லி போயிடலாம். சாப்பிட்டு பாரு, உமாச்சிட்டு வச்சுட்டு அன்னபூர்ணி இருக்கா பாருங்க இதுல பின்னாடி. இப்போ வந்து இப்படி வச்சு அப்படி போடலாம். அது ஒரு வேரியேஷன் தட்டுற மாதிரி. இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி டு ஃபாலோ தி ட்ரெடிஷனல் ரெசிபி. பட் பார்ட்டி பண்றது இப்படி பண்ணுவாளா அப்படி பண்ணுவாளா? பார்ட்டி இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவ்வளவு தூரம் நினைவு இல்லை. எல்லாம் ஃபிளாட்டா இப்ப பண்றீங்க இது மாதிரி இப்போ கேட்டிருக்கேன் நான், பட் எனக்கு அவ்வளவு தூரம் நினைவு இல்லை. இந்த ரெசிபி எல்லாம் வந்து எங்க பாட்டியோட, my paternal grandmother. இதுல if you look at the date here, 1971, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்கா. அதுல வந்து தான் இந்த தவளை வடை. see look at the recipe, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இது இருக்கு. தவளை வடை எல்லாம் என்னெல்லாம் பருப்பு என்னென்ன அளவு என்னன்னு போட்டு இவ்வளவுதான். ஒன் ஷார்ட் பேராகிராஃப் தேர், பட் பியூட்டிஃபுல்லி இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ். ஷீ சப்போஸ் டு பீ a fabulous cook. எனக்கு ஞாபகம் அவ்வளவா இல்ல பாட்டி, பட் her cooking is supposed to have been very nice, legendary. இங்க வந்து நான் நிறைய இந்த ரெசிபி எல்லாம் நிறைய அதெல்லாம் தான் நான் எழுதிருக்கேன். she has written so many for அப்பா. Okay. அப்பா in fact அப்பா supposed to be cooked in Tinaveli. அதனால எல்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. இது வந்து பாரு, இப்போ ஃபிளாட்டா போட்டிருக்கேன் ஒரு ஈடு. அது வந்து பாரு கொஞ்சம் பூரி மாதிரி உப்பின்னு இருக்கு பாரு. கரெக்ட், ரெண்டு பக்கம் உப்பின்னு இருக்கு. see this is how you can make it. ஒரு வேரியேஷன் அது வெச்சிட்டு probably this is a nice way of doing it. எனக்கு நிஜமாவே சொல்லேன், எனக்கு அவ்வளவு தூரம் நினைவு இல்லை. இது அம்மா பாட்டி பண்ணது எழுதிலாம் வச்சிருக்கேன் தவிர அதுக்கப்புறம் நானும் பண்ணினது இல்லை. பிட் அடிக்கிறா நேச்சுரலி. பின்ன பிட் அடிக்காம நீ இல்லாமத்துல என்ன பண்றியா, எல்லாம் பிட்டு தானே. நான் பிட்டது இல்லை, இது வந்து எழுதி வச்சிருக்கேன். இண்டாசி சமையல்லாம் சொல்லலாம். No, but really இது வந்து this is one of those amazing recipes. நான் tasting this. சுடப்போதுமா? சூடு மேல இன்னும் கூட அந்த அரிசி பொரிஞ்சது நல்லா தெரியுது. சுடப்போது. Oh my god, this is fabulous. இதுல அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வாசனை, இந்த காரம் combined with the crunch, அந்த அரிசியோட ஒரு crunch ஒன்னு இருக்கு, and அந்த பருப்பு சேர்ந்து வரும்போது பிரமாதமா இருக்கு.
டிஃபரன்ஸ் பிட்வீன் இதுக்கும் இதுக்கும் பார்த்தா இது வந்து இந்த புளி வடை இந்த கொங்கு நாடு இந்த புல்சு வடைன்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் உப்பி இருக்குது உப்பலாட மாதிரி. ஸோ கோ ஹெட் ட்ரை திஸ் ரெசிபி. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பாட்டியோட மேனுஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி லிட்டரலி நிறைய வருது. Join our WhatsApp broadcast. Details are below this video. See you guys soon. Have a lovely weekend. Thank you. And a week ahead. Enjoy your weekend. Bye.